வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பபி. நான் இன்னைக்கு என்னத்தை பற்றி கைக வந்திருக்கேன்டா, ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் சிம்பாப்வே. இந்த தொடர் முதலாவது ஓடிய தொடர் நேற்றைய தினம் நடைபெற்றது. மிகவும் ஒரு அற்புதமான தொடர் என்று தான் சொல்லணும். இந்த ஆடுகள தன்மையை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்ற வகையில இருந்துச்சு. ஆடுகளம் மிகச்சிறந்த ஒரு ஓட்டங்களையும் குவிக்கக்கூடிய வகையிலும், மற்றது பந்து வீச்சாளர்களுக்கும் மிகவும் சாதகமான ஒரு ஆடுகளமாகவும் இரண்டும் மிக்ஸ் பண்ணின ஒரு ஆடுகளமாக இந்த ஆடுகளம் இருந்தது என்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சரி, முதல்ல துடுப்பாட்டமான வந்த நம்முடைய ஸ்ரீலங்கா டீம் 298 ஓட்டங்களுக்கு 6 இலக்குகளை இழந்திருந்தாங்க. பதும் நிஷாங்க மிகவும் ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் 92 பந்துகளில் 12 பவுண்டரிகளை அடித்து அணியை கொலாப்ஸ் ஆகாம பாதுகாத்திருந்தார் என்றுதான் சொல்லணும். பதும் நிஷாங்க பெரிதாக எதிர்பார்த்த நிஷான் மதுஷ்கா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்று தான் சொல்லணும். 13 பந்துகளுக்கு எந்த ஒரு ஓட்டங்களையும் எடுக்காமல் வெளியேறுகின்றார் என்றுதான் கூற வேண்டும். நம்முடைய குஷல் மெண்டிஸ் சிறிய ஒரு கேமியோ ரோல் ஆடி இருந்தார், 38 ஓட்டங்களுக்கு அடிச்சிருந்தார். அதே மாதிரி சதீர சமர விக்ரம அவரும் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் 35 ஓட்டங்களை அவரும் அடிச்சிருந்தார். அசலங்க அணித்தலைவர் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், 6 ஓட்டங்களுடன் வெளியேறுகின்றார். அதே மாதிரி லியனகே 70 ஓட்டங்கள், சிறந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்றதை தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டு வருகின்றார். லியனகே 47 பந்துகளில் 6 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் என்று அடித்து 148.94 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் மிகவும் சிறப்பாக விளையாடி இருந்தார்னு தான் சொல்லணும். மிகவும் துல்லியமான ஒரு துடுப்பாட்டம். அடுத்தது கமிந்து மெண்டிஸ் 57 ஓட்டங்கள், அவரும் ஒரு சிறந்த ஒரு பினிஷிங் ரோல ஆடி இருந்தாரு. 36 பந்துகளில் 4 பவுண்டர்கள் 2 சிக்ஸர்கள் 158.33 ஸ்ட்ரைக் ரேட்ல அவரும் ஒரு மிகவும் ஒரு துல்லியமான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். 6 இலக்குகளை இழந்த ஸ்ரீலங்கா டீம் 299 என்ற இலக்கை சிம்பாப்வே டீம் துரத்துமா என்ற ஒரு கேள்வியோடு இருந்தது. ஆனா சிம்பாப்வே டீம் மிகவும் சிறந்த ஒரு அணியாக இப்ப கடந்த காலங்களில் வளர்ந்து வருகின்றது என்றதையும் குறிப்பாக குறிப்பிட வேண்டிய விஷயம். பென்காட் அவர் ஒரு 70 ஓட்டங்களை விளாசியிருந்தார். வில்லியம்ஸ் அணித்தலைவர் அவர் ஒரு 57 ஓட்டங்கள். இறுதியாக சிக்கந்தர் ராசா மிகவும் ஒரு எக்ஸ்பெக்டான ஒரு துடுப்பாட்டம் என்று தான் சொல்லணும். இறுதி மட்டும் இந்த ஸ்கோரை திரட்டி கொண்டு சென்று கொண்டு விட்டிருந்தார் சிக்கந்தர் ராசா. இறுதி 3 ஓவர் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மிகவும் ஒரு அருமையாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கா பந்து வீச்சாளர்கள் சுழட்டி எடுத்திருந்தாங்க இறுதி 3 ஓவர். சரி, பாப்போம் முதல்ல இறுதி 3 ஓவர் கதைக்க முதல் நாங்க இப்ப மச்சுக்குள்ள வருவோம், பார்ப்போம் என்னடு. அசித பெர்னாண்டோ 10 ஓவர்கள் வீசி 50 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 3 இலக்குகளை எடுத்திருந்தார். டில்ஷான் மதுஷங்க 10 ஓவர்கள் வீசி 62 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 4 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். இந்த மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர்னு தான் சொல்லணும். அடுத்தது நம்மளுடைய கமிந்து மெண்டிஸ் 3 ஓவர்கள் வீசி 33 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 இலக்கை கைப்பற்றியிருந்தார். குறிப்பாக சொல்ல போனா 8 இலக்குகளை கைப்பற்றியிருந்தாங்க ஸ்ரீலங்கா டீம். சரியானு பார்த்தா கடைசி இறுதி 3 ஓவர்கள் என்னடா நடந்தது? கடைசி இறுதி 3 ஓவர்கள் துஷ்மந்த சமீரன் 48வது ஓவர்களை வந்து வீச வந்திருந்தாரு. மிகவும் 7 ஓட்டத்தை கொடுத்திருந்தாரு. அந்த ஓவர் மிகவும் மிகச் சிறப்பாக இருந்தது. 49வது ஓவர் அசித பெர்னாண்டோ வீசியிருந்தார். அவரும் மிகச் சிறப்பாக அந்த 48வது ஓவர் வெறும் 7 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். அந்த ஓவர் மிக துல்லியமாக வீசப்பட்டிருந்தது. இறுதி ஓவர் தான் நம்முடைய கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆனது. இறுதி ஓவர் இறுதி 6 பந்துகளில் 10 ஓட்டங்கள் எடுத்தால் சிம்பாப்வே அணி வெற்றி என்ற ஒரு கணிப்புடன் இருந்தது இந்த தொடர். மிகவும் சிறந்த முறையில டில்ஷான் மதுஷங்க முதல் 3 களிலுமே இலக்குகளை சாய்த்திருந்தார். அதுல 92 ஓட்டங்களை அடித்திருந்தார். நம்மளுடைய சிக்கந்தர் ராசாவை முதலாவது பந்தில் மிடில் ஸ்டோம்ல கலட்டி எறிஞ்சிருந்தார் என்று தான் சொல்லணும். நம்முடைய டில்ஷான் மதுஷங்க முதல் 3 பந்துகளின் இலக்கு, அதுக்கு பேர்ந்து ஒரு டொட், அதுக்கு பேர்ந்து சிங்கிள், அதுக்கு பேர்ந்து சிங்கிள் என்று அந்த ஓவர்ல வரும் 2 ஓட்டங்களை விட்டு கொடுத்து மிகவும் துல்லியமாக வீசியிருந்தார் தான் சொல்லணும். 7 ஓட்டங்களால ஒரு அபார வெற்றி ஸ்ரீலங்கா டீம். சரி, 2வது போட்டியை பார்ப்போம் எப்படி நடக்கும்ன்றது. 2வது போட்டியை நாங்க உங்களை சந்திக்கிறோம். உங்க எம்ஜே பவி மறக்காம உங்க எம்ஜே பவிய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கும் வரும். உங்களை மாதிரி ஏனைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அந்த வீடியோ போய் சேரும். கேட்டுக்கொண்டு கூட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எம்ஜே பவி தொடர்ந்து வீடியோ முடிக்கிறேன். மறக்காம நீங்க என்ன செய்ய வேண்டியவில்லை, திருப்பி கேட்கணும்னு நினைக்காங்க அந்த சப்ஸ்கிரைப், அந்த பெல் பட்டன், அவ்வளவுதான். டாடா.